அதர்வாவோட கேரக்டர் ரோலை பார்த்தீங்கன்னா அப்படி செருப்பு கழட்டி அடிக்கணும் போல இருக்கும். இதை ஏன் அப்படி சொல்றேன்றது வந்து இந்த ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Screenplay time. ஹலோ யூஸ், வெல்கம் டு திலக் டாக்ஸ். ஒரு நல்ல சினிமா நம்மளை சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும், இல்லை வியக்கவாச்ச வைக்கும். இந்த வார திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற நிறங்கள் 3 படம் நம்மளை சிரிக்க வச்சதா, சிந்திக்க வச்சதா, இல்லை வியக்க வச்சதான்னு தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். நிறங்கள் 3 இந்த படத்தோட கதையை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் வந்து 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்க்கும் ஒரே நாளில் நடக்கிற இன்சிடெண்ட், அந்த இன்சிடெண்ட் எப்படி சால்வ் ஆகுதுன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. அந்த 3 இன்சிடெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சரோட பொண்ணு, நம்ம ரெஹ்மான் தான் டீச்சராக இருக்காரு, அவரோட பொண்ணு வந்து காணாமல் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதர்வா, அவர் வந்து ஒரு டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு, ஒரு பேஷனோட பயங்கரமாக அலையிறாரு, நிறைய ப்ரொடியூசர்ஸை தேடி. அவரோட ஸ்கிரிப்ட் ஒரு நாள் காணாமல் போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார், அவர் வந்து ஒரு கரப்டட் போலீஸாக இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, தெரியாமல் ஒரு மினிஸ்டரோட பையனை வந்து தூக்கி போட்டு அடிச்சிடுறாரு. இதனால அவருக்கு என்ன பிரச்சனையாச்சு? ஸோ இந்த 3 கேரக்டர்ஸ் வந்து எப்படி வந்து இந்த படத்தில் வந்து இன்டர்லிங்க் ஆகி இந்த 3 இன்சிடென்ட்டும் எப்படி சால்வ் ஆகுதுன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஹீரோ அதர்வாவோட கேரக்டரை வந்து ஏன் செருப்பால் அடிக்கணும் போல இருக்குதுன்னு சொன்னேன்னா, இதுல வந்து ஹீரோ அதர்வா வந்து ஒரு ட்ரக் அடிக்டா காமிக்கிறாங்க. அண்ட் ஒரு ட்ரக் அடிக்கும் போது வந்து அவருக்கு வந்து நிறைய யோசனைலாம் வருது, அவர் வேற உலகத்துக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சீன்ல வந்து அவர் அடிக்க வந்தவங்க எல்லாரையும் பயங்கரமா தூக்கி போட்டு அடிச்சிடுறாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இதுல என்ன கன்வே பண்ண வராங்கன்னா, நம்ம ட்ரக் அடிச்சோம்னா நம்ம கிரியேட்டிவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்ம பயங்கரமா யோசிக்க முடியும், அண்ட் நமக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரென்த் இருக்கும், யாரை வேணா அடிக்கலான்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பாசிட்டிவா காட்டுற மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு ட்ரக் அடிக்கிறது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். அந்த ட்ரக் அடிச்சா நமக்கு பாசிட்டிவா நிறைய விஷயம் கிடைக்கும்ன்ற மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து நெகட்டிவா பீப்புள் பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த ஹீரோட ரோலை பார்த்தா செருப்பால் அடிக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னு. அது கேரக்டருக்காக சொன்ன ஒரு விஷயம் தான். ஏன்னா ட்ரக்ன்றது வந்து ஒரு நெகட்டிவ் விஷயம். அது வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி காமிச்சா வந்து அது வந்து நமக்கு நெகட்டிவா தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அது பாசிட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. எந்த இடத்துலையுமே வந்து அந்த ட்ரக் அடிச்சதுனால அவர் என்ன நஷ்டமானாருன்ற மாதிரி பெருசா இந்த படத்துல காட்டல. அதனால இது வந்து ஒரு நெகட்டிவ் தான் படத்துக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே. ஏன்னா 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்க்கு நடக்கிற இன்சிடென்ட்டை வந்து இன்டர்லிங்க் பண்றது, ஒரு த்ரில்லர், அது ஒரு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் சீன் பாத்தீங்கன்னா வந்து ரிவர்ஸ்லயே எடுத்திருந்தாங்க, ரீவைண்ட் பண்ற மாதிரி, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எடிட்டிங்கும் வந்து இந்த படத்துல சூப்பராகவே இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லென்த்தியா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஃபாஸ்டா போச்சு. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஒரு நல்ல படம்ன்றது வந்து நம்மளை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும், இல்ல வியக்க வைக்கணும். இந்த படம் பாத்தீங்கன்னா நம்மளை வந்து சிந்திக்க தான் வச்சிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படமே வந்து ஒரு மெசேஜ் ஓரியன்டட் படம் தான். ஏன்னா ட்ரக் கன்சியூம் பண்றது, ஆல்கஹால் கன்சியூம் பண்றது, அதெல்லாம் தான் இந்த படத்துல வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. அதனால வர இஷ்யூஸை வந்து காமிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி ஒரு சொசைட்டில வந்து ஒரு நல்ல கிரேட்ல எல்லாராலையும் மதிக்கப்படுற ஒரு மனுஷன் குடிச்சா அவன் லைஃப் வந்து எப்படி அழிஞ்சு போவோன்றத வந்து இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு மனுஷன் குடிச்சிட்டு ஒரு விஷயத்த செய்யும் போது அவன் செஞ்ச இன்டென்ஷன் வேற, பட் அதை பார்க்குற இன்டென்ஷன் வேறையா இருக்கு. இதனால அந்த குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து எவ்வளவு பெரிய அழிவு வருதுன்றத வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப நல்லாவே ஒரு மெசேஜா பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ குடிக்கிறவங்களாம் இதை பார்த்து வந்து ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் குடிக்க கூடாதுன்றத வந்து முடிவு பண்றதுக்கு இந்த படம் வந்து நிஜமாவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு போலீஸ்காரனோட பையன் வந்து பாத்தீங்கன்னா போலீஸா தான் ஆகணும்னு அவசியம் இல்லை, அவன் வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி கூட போகலாம், ஒரு டைரக்டர் கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரி இந்த படத்துல ஒரு கதாபாத்திரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அது ஒரு நல்ல மெசேஜ் தான் எல்லாருக்கும். இந்த படத்துல சரத்குமாரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கரப்டட் போலீஸா காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து என்னதான் வந்து லஞ்சம் வாங்கி இருந்தாலும் அவர் வந்து ஒரு நல்ல அப்பாவா தான் இருந்தாரு. ஒரு நல்ல போலீஸா இல்லைனாலும் அவர் ஒரு நல்ல அப்பா தான்ற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க இந்த படத்துல. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துல டயலாக்ஸ்லாம் நிஜமாவே நல்லா இருந்துச்சு. ஒரு டயலாக் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கேரக்டர் தப்பு பண்ணிடும், அந்த தப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பையன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நீங்க பண்ண தப்பை நான் வெளியில சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாரும் உங்களை ஹீரோ மாதிரி பாக்குறாங்க, ஸோ உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையும் பிலீஃபும் வந்து போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு கிரைம் மாதிரி ஆயிடும். அதெல்லாம் வந்து ஒரு நல்ல மெசேஜ். இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சொசைட்டிக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் கொடுக்குற படம். இந்த படத்தோட டயலாக ரொம்ப கூர்ந்து கவனிச்சோம்னா நமக்கு நிறைய விஷயம் தெரியப்படும். ஸ்டார்ட் பண்ண டயலாகும் சரி, கடைசியில வந்து ரெஹ்மான் பேசுற ஒரு டயலாகும் சரி, அதை கூர்ந்து கவனிச்சோம்னா நமக்கு தெரியும். அந்த டயலாக நான் சொல்றேன். இனிஷியலி த
man takes the drinks and then the drinks takes the man. அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் நாம குடியை எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் குடி நம்மளை எடுத்துக்கிறதுன்றது தான் இந்த படத்துல. இந்த மெசேஜை வந்து ரொம்ப அழகா ரஹ்மானோட கேரக்டர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நிறைய பேர் நெகட்டிவா தான் பார்த்திருக்காங்க. நான் ஆடியன்ஸோட பப்ளிக் ரிவ்யூலாம் பார்த்தேன், அதுல நெகட்டிவா தான் இருந்துச்சு. பட் இந்த மெசேஜை ஒழுங்கா காது கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா இது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு மெசேஜ். அந்த கேரக்டர் காமிச்ச விதம் வந்து நெகட்டிவா இருக்கும். ஏன்னா இப்படிதான் சொசைட்டில நிறைய இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த டயலாக் கேட்கலனா இந்த படம் வந்து தப்பான படமா போயிடும். பட் இந்த டயலாக் தயவு செய்து நீங்க பொறுமையா கேட்கணும். படத்துல கேட்டீங்கன்னா இது ஒரு பெரிய மெசேஜ். இந்த ரிவ்யூ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்கு நிறைய லைக்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு 500 rupees புக் மை ஷோ வவுச்சரை வந்து நான் கொடுக்குறேன். ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.